ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான். ஸோ பேக் நெக்கோட ஹைட் நம்ம 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். கீழே இருந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்காக. ஸோ சைடுலேயும் அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நம்ம ஏரியாவில் தான் நம்ம டிசைன் வந்து வரைய போகிறோம். இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் தான். ஸோ நம்ம நேர அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு லைன் பண்ணிடலாம் நெக் லைனில் இருந்து. ஸோ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதிலேருந்து நம்ம கீழே ஒரு நெக்கோட எண்டு வரைக்குமே ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷேப் வந்துட்டு எப்படி கிடைக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் நல்லா டார்க்காக உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடச்சிருச்சு அப்படின்னா அதிலே நீங்கள் மேலேயே நீங்கள் நீட்டாக வரைஞ்சி விட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் டெய்லரிங்கில் பிகினருக்கான நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலேயுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனே வரைஞ்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்லேயும் நீங்கள் பண்ணலாம். இந்த நெக் வந்து நீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து லைட்டாக கர்வாகவே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்கோட ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து இது ரெடி அளவு தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம இந்த நெக் டிசைனை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம சேனலில் டெய்லரிங் சார்ஜ் பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்கோம். அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணுறீங்க. நிறைய பேர் கம்மியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் இல்லை இந்த ரேட் ஓகே தான் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஏரியாலையுமே நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சார்ஜ் தான் வாங்குகிறாங்க. நான் வந்து பெடல் மிஷின் பண்ணுறதுனால கொஞ்சம் அதை விட கம்மியாக பண்ணுறேன். ரீசன் என்ன அப்படின்னா, பெடல் மிஷின் பண்ணும்போது நமக்கு பவருக்கு வந்து அதிகமாகாது. இல்லைன்னா நம்ம எந்த மிஷினில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கரண்ட் பில் சார்ஜ் வரும். ஸோ அதனால் மட்டுமே, அதுவும் நான் ஆல்ட்ரேஷனுக்கெல்லாம் ஒரே அமௌண்ட் தான் வாங்குவேன். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் 10 ருபீஸ் கம்மியாக வாங்குறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் மேலே வந்துட்டு ஐக்கானில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ளவுஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, கீழ் பார்ட் வந்துட்டு டிசைன், அதாவது ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டர் வந்து ரொம்பவுமே கம்மியான ஒரு 1.5 இன்ச் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மடிச்சு அடித்தோம் அப்படின்னா பார்டர் வந்து போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பேக் பார்ட்டை உள்பக்கமாக போட்டு அதுக்கு மேலேயே நம்ம லைனிங்கை வச்சு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கீழே போர்ஷனை ஒன்றா அடிச்சிடலாம், அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அம்மா எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேலே வந்துட்டு அதை அப்படியே மேலே வந்து நெக் லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அடிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு பால் பின் இல்லைனா ஒரு இந்த மாதிரி ஹூக் போட்டு நீங்கள் டைட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நெக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்கோட ஷேப் வந்துட்டு மாற சான்சஸ் இருக்குது. அதாவது அந்த ஸ்டார்டிங் மட்டும் லைட்டாக விலகிட்டாலுமே உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்துட்டு அதிகமாகிரும். ஸோ இப்போ நம்ம நெக்கை ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். பிகினர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல நல்லா டேர்னிங் வருது பார்த்தீங்களா, அங்கே நீடில் நிப்பாட்டி இந்த மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ பூனம் சாரீலாம் இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது ரொம்பவே சுருக்கங்கள்லாம் வரும். அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அட்டாச் பண்ணியாச்சு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும். ஸோ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் அளவுக்கே நீட்டாக கட் பண்ணுங்கள் பிகினர்ஸ். இந்த நெக் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும், போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அர்காட் கொடுத்துருவோம். அந்த நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நெக் ஸ்கேலப் டிசைனில், அங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே அர்காட் கொடுத்துருங்க. ஸ்டிச்சஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா டேர்ன் பண்ணும். இப்போ நம்ம கீழேயே அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு திருப்பணும் அப்படின்னா கரெக்டான பக்கம் வந்துட்டு திரும்பிடும், ரைட் சைட் வந்துட்டு டேர்ன் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம அதை தேய்ச்சி விட்டுறலாம். எடுத்து விட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்துட்டு கிடச்சிரும். இப்போ எட்ஜிலே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ அதோட எட்ஜில் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. அதே மாதிரி கீழே நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம்.
ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு அந்த கீழே இருக்கிற பார்டர் வந்துட்டு மறையவே இல்லை. ஸோ நீங்கள் மடிச்சு அடிக்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த பார்டர் வந்துட்டு தெரியாது. கண்டிப்பாக ஃபுல்லாமே அதை மடிச்சடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் வரல அப்படின்னா நீங்கள் கீழே லைனிங் வந்து அட்டாச் பண்ணி திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்டர் வந்துட்டு திரும்பாது, மறையாமல் இருக்கும். ஸோ நம்ம இப்போ நெக் வந்துட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ சுற்றி மட்டும் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.